முந்தா நேத்தி ஒரு ஃபோன் கால். யாருடான்னு பார்த்தா எங்க அப்பா தான் ஃபோன் பண்ணியிருந்தாரு. "என்னப்பா ஆச்சுன்னு?" கேட்டா, 2 போல்ட் கட் ஆனுச்சுன்னு வாடிக்கையாளர் குடுத்துட்டு போன ஹெட்லேருந்து போல்ட் எடுத்தியான்னு கேட்க, அச்சச்சோ! சுத்தமா மறந்து போயிட்டேன். இதோ எடுத்துடுறேன்னு சொல்லிட்டு வேலைய ஆரம்பிச்சேங்க. ரொம்பவுமே இந்த அலுமினியம் பாடியில டஃப்பான போல்ட்டா இருக்கு 2 போல்ட்டுமே. என்னதான் டஃப்பா இருந்தாலும் மோதி பார்த்துருவோமே, இன்னைக்கு என்னதான் 2ல 1. அது ஒன்று வரணும், இல்லைனா பாடி உடையணும். அவ்வளோதான் நம்மளோட கான்செப்ட்டு. பாடி உடையக்கூடாது, சும்மா பேச்சுக்காக சொன்னேன். நம்மளோட அந்த வேலை வந்து சக்ஸஸில் முடியணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். இந்த வீடியோவில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக அதை எடுப்பேன்னா நீங்கள் லாஸ்ட் வரையும் பொறுத்து தான் பார்த்தாகணும். எதனால் சொல்கிறேன்னா, இதில் ஒரு தயவு தேவைப்பட்டுச்சு. அந்த தயவு தான் சொல்ல போகிறேன் அந்த வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா WD-40 போட்டு நம்ம ஆரம்பத்தில் ஒரு டீ ஸ்டெம்பெல்லாம் வச்சு பற்ற வச்சோம். ஆனால் சுத்தமான ஊரில் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போல்ட்டு கிராஸாக ஏற்றுனாங்களா இல்லை சொல்யூஷன் போட்டு ஏற்றுனாங்களான்னு தெரில, பக்காவாக செட் ஆகிட்டு. ஆனால் நான் விடுற மாதிரி இல்லைங்க. கொஞ்சம் எனக்கு கை ஸ்லிப் ஆனதுனால ஹைட்ராலிக்கில் எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நைஸாக கட்டலான்னு பார்த்தேன். நைஸாக கட்டினா தான் தெரியுது உடச்சிக்கிச்சு பட்டுன்னு. ஃபர்ஸ்ட்டே தோல்வி தான். 2வது டைம் ட்ரை பண்ண போகிறேன். 2வது டேச்சு எடுத்துருவோன்னு நீங்கள் நினைக்க வரீங்க, ஆனால் எடுக்கல. அந்த ட்விஸ்ட்டு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த ட்விஸ்ட்டு தான். கடைசியாக பார்த்தீங்கன்னா என் பிரதரோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் மூலமாக தான் இந்த போல்ட்டை எடுக்க போகிறோம் கடைசியாக. ஆனால் நம்ம வெல்டிங் பண்ணி எடுத்தோம். ஆனால் நமக்கு கிடைச்சதோ ஒரே ஒரு தோல்வி மட்டும்தான். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த போல்ட்டை எப்படி அவுத்தோம் பார்த்தீங்களா, ஹீட் ட்ரீட்மெண்ட்டு 2 பேர் மெனக்கெட்டு தான் அந்த போல்ட்டையே அவுத்தோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போல்ட்டு பக்காவாக வந்துட்டு 2வது போல்ட்டையும் எப்படி சுருக்கி வெளில எடுத்து. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எப்படி அந்த அலுமினியம் பாடியிலேருந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் மூலமாக எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஹீட் பண்ணுறதுனால அந்த பாடி வந்து இலவும். அதில் வந்து அந்த போல்ட் கொஞ்சம் நைஸாக அப்படியே திருவுற நிலைமைக்கு வரப்போ திருவி எடுத்துடலாம் ஈஸியாக. உடனே பக்கத்தில் இருக்க கேஸ் அடுப்பு பற்ற வச்சு எடுத்துடாதீங்க. பாடி மட்டும் உருகி தனியாக வெளில வந்துடும். அதனால் கொஞ்சம் முறைப்படி இதை செஞ்சால் மட்டும்தான் வருன்றதை தெரிவிச்சுக்கிறேன். வேற என்ன, வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. தினந்தோறும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸை நம்ம தினந்தோறும் பகிர்ந்துகிட்டு இருப்போம். ஓகே, எல்லாருக்கும் விடைபெறுகிறேன். பாய் நண்பர்களே, பாய் பாய் பாய்.